இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? 6.5 crores. இந்த பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மக்களோட பாப்புலேஷனை விடவே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம்ல பாத்தீங்கன்னா மக்களோட மொத்த பாப்புலேஷனுமே 6.5 lakhs தான். இதே மிசோரம்ல 12.5 lakhs அண்ட் கோவால பாத்தீங்கன்னா 16.3 lakhs தான். அவ்வளவே தமிழ்நாடோட மொத்த பாப்புலேஷனுமே 8.3 crores. பட் இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸோட பாப்புலேஷன் 6.5 crores. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறதுனால வர மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ். வேர்ல்டுலேயே ரேபிஸால இறந்தவங்க எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ரேபிஸால கிட்டத்தட்ட 18,000 20,000 மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா வேர்ல்டு ஃபுல்லா ரேபிஸால இறந்து போறாங்க பாத்தீங்களா, அந்த கவுண்ட்ல 3ல் 1 பாதி இந்தியாவில தான் இருக்கு. கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லி. இந்தியாவிலேயே அதிகமாக ரேபிஸால இறந்து போற மக்கள் பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இருக்காங்க. இதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. குழந்தைங்கனால ஸ்ட்ரீட்ஸ்ல நடக்க முடியல, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது நாயகத்தொல்லை அதிகமா இருக்கு, சோ இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாரு. சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இனி ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்ஸே இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் ஊருக்கு வெளியில ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சு அதுல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் பாஸ் பண்ணாங்க. சோ இந்த ஆர்டர் அப்போஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற எல்லா அனிமல் லவர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அவங்க சைட்ல என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இது மனிதாபிமானமே இல்லாத செயல், இது போல ஷெல்டர்ஸ்ல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணாங்க. ஆல்சோ அந்த டாக்ஸ் எல்லாம் வேக்சினேட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரீட்ஸ்லயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதிக லெவல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால சுப்ரீம் கோர்ட்டும் வேற வழியே இல்லாம இந்த ஆர்டரை பாத்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவும் பெரிய டிபேட் ஆச்சு. சோ எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு ஷெல்டர்ல போடணும்னு சொல்லி ஒரு சைட்லயும், இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம கூடவே இருக்கணும், நம்ம ஸ்ட்ரீட்லயே இருக்கணும் சொல்லி இன்னொரு சைட்லயும் மக்கள் டிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இதே தாங்க விஜய் டிவில ஹோஸ்ட் ஆன நீயானா ஷோலையும் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு மக்கள் ஸ்ட்ரீட்ஸ்ல டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிபேட் பண்ணாங்க, அண்ட் இன்னொரு சைடு மக்கள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்ல டாக்ஸ் இருக்கணும்னு சொல்லி டிபேட் பண்ணாங்க. இப்போ இத பாக்குற சிலர் கேட்கலாம், உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி. எஸ், இது ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஒவ்வொரு வருஷமும் இந்தியால 18,000 20,000 பேர் ரேபிஸால இறந்து போயிட்டு இருக்காங்க. சோ இந்த டாபிக் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் விக்னேஷ் கார்த்திக், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வி ஃபைண்டிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க so that உங்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட்டை டெய்லி என்னால கொண்டு வர முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு, நம்ம எல்லாரும் பயந்தோம், பல பேரோட உயிரை எடுத்துச்சு. பட் யாருமே பேசாத ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரேபிஸ் தான். பிகாஸ் இந்த ரேபிஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 20,000 பேரை கொண்டுட்டு இருக்கு. சோ கமிங் டு நீயானா ஷோ, ஆக்சுவலி இது மாதிரி ஒரு சோஷியல் விஷயத்தை எடுத்து ஷோ நடத்துறதே ஒரு பெரிய விஷயம். இதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். சோ இந்த ஷோல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலா 2 டீம் இருந்துச்சு. ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க, இன்னொரு டீம்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னாங்க. சோ இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, சோ அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், அட்வொகேட்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸால உயிர் இழந்தவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, சிட்டி பிளானர்ஸ், இப்படி எல்லா ஃபீல்ட்லயும் எக்ஸ்பர்ட்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. நீங்க ஷோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சைடுல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் எமோஷனலா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் மட்டும்தான். பெரிய லெவல்ல எக்ஸ்பர்ட்ஸோ இல்ல என்ஜிஓ சேர்ந்தவங்களோ, அனிமல் ஆக்டிவிஸ்ட், அனிமல் கேர்டேக்கர், இப்படி யாரும் வரல. மேபி அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இவங்க சைடை வந்து இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். சோ இது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இப்போ அந்த ஷோல என்ன நடந்துச்சுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறதுனால திருட்டு வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் தெரியாதவங்க யாராச்சும் ஸ்ட்ரீட்ல வராங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் இன்டிமேட் பண்ணிரும், சோ எல்லாமே அலர்ட் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்ல அப்படின்னா ராட், கேட், ஃபாக்ஸ், மங்கீஸ் எல்லாம் வந்து ஊருக்குள்ள வந்துரும் அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிலர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான டாக்ஸ், அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாது, யாரு கெட்டவங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணும், ஆர் அந்த டாக்ஸ் யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்கள தான் திருப்பி இதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நாங்க டெய்லி ஃபீட் பண்றோம், சோ வந்து அது எங்களோட பெட் மாதிரி தான், சோ அதனால எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு வராது. சோ இது போல பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் இந்த சைடுல இருந்து இவங்க முன் வச்சாங்க. இப்போ இதோட ஆப்போசிட் சைடு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இவங்க சொன்ன ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேபிஸ் தான். சோ இந்த ரேபிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம் வேக்சின் பண்ணணும். சோ வேக்சின் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேக்சின் பண்ணணும். வேக்சின் போட்ட எல்லா டாக்ஸையும் இவங்க மார்க் பண்ணணும். பிகாஸ் வேக்சினேட் போட்ட நாய்க்கே இவங்க அகைன் போட்டக்கூடாது, ஆர் டாக்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ இப்படி ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6.5 கோடி ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. இத்தனை ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் நம்ம வேக்சின் போடணும்னா எவ்வளவு கோடி செலவாகணும் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ இத வந்து இவங்க பிரைமரி இஷ்யூவா இந்த சைடுல இருந்து முன் வச்சாங்க. தென் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது மக்கள் கிரியேட் பண்ண ப்ராப்ளம் தான், மேன் மேட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நிறைய பேர் ஃபீட் பண்றாங்க. ஒரு காலத்துல ஸ்ட்ரீட் டாக்ஸை பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக ட்ரெயின் பண்ணப்பட்டது. இப்போ அதுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாததுனால ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறதுக்காக அதோட சைஸ் சின்னதா இருக்க குழந்தைகளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஒரு சைடுல சொல்றாங்க. சப்போஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்லாட்டி, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஏகப்பட்ட கோடி ரூபாயை இந்த வேக்சினுக்கு செலவு பண்றாங்கன்னு,
அந்த பணத்தை வந்து அவங்க மக்கள் நலத்திட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, இந்த டாக் பைட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து பணக்காரங்களுக்கு நடக்கிறது கிடையாது, ஏழைகளுக்கு தான் நடக்குது. யார் ரோட்ல நடந்து போறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து ரோட்ல நடந்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கான பிரச்சனை. ஸோ இதோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா அவங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையனை ஒரு டாக் அட்டாக் பண்ண வருது, அந்த பையன் வந்து எப்படியாச்சும் அங்கிருந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறான். இதே ஒரு பெரிய ஆளை அட்டாக் பண்ண வருது, ஸோ அவர் கீழே கல் எடுக்கிறாரு இல்ல குச்சி எடுக்கிறாரு இல்ல எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் வராரு, அவர் அந்த டாக் அட்டாக் பண்ணுதுன்னா அவர் எப்படி எஸ்கேப் ஆவாரு? ஸோ இது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். தென் இவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க டாக்ஸ்க்கு ஓவர் ஃபீட் பண்றதுனால இந்த டாக் எக்ஸ்கிரீட் இருக்கு இல்லையா, டாகோட ஷிட், ஸோ அது வந்து டன் கணக்கா வந்து டாக்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து வெளிவிடுது. ஸோ இதனால ஏகப்பட்ட ஜெர்ம்ஸ் வந்து பரவுதுன்னு ஒரு சைட்ல சொல்றாங்க. அண்ட் இதை கிளீன் பண்றாங்க இல்லையா ஸ்வீப்பர்ஸ், அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் கிடையாது, சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% டாக் ஓனர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸே கிடையாது. ஸோ 2 months அந்த டாக்ஸை வளர்க்குறாங்க. அப்போ 2 months முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் இந்த டாகை விட்டுறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேலிடாகவும் ஜென்யூனாகவும் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் டாக்ஸால பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த டீம்ல இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது நம்மளே யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க, எல்லா டாக்ஸையும் கொண்டு போய் ஊருக்கு வெளியில இருக்க ஷெல்டர்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை பாஸ் பண்ணாங்க. சப்போஸ் டாக் லவர்ஸ் இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேல ரொம்ப அக்கறை இருக்க மக்கள் எந்த மாதிரியான क्वेश्चंस சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா, நீங்க ஷெல்டரை எங்க வைப்பீங்க, எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும், வேக்சின் எப்படி போடுவீங்க, ப்ராப்பரா அந்த டாகை ஸ்டெரிலைஸ் பண்ணுவீங்களா, இது போல क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்தியா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கும். பட் அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் டாக்ஸை ஸ்ட்ரீட்லயே விட்டுருங்க அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம அகைன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கும் நீங்க ஒரு ஹைவேஸை கிராஸ் பண்றீங்கன்னா எவ்வளவு நாய்கள் வந்து கார்லயோ லாரிலயோ அடிபட்டு இறக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஷெல்டர் வச்சு அதை ப்ராப்பரா மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பயப்படாம நம்மளையும் ஹார்ம் பண்ணாம அதனால இருந்திருக்க முடியும். சோ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் இருக்கீங்களா, நீங்க அனிமல் கேர் டேக்கர்ஸ் ஆர் என்ஜிஓஸ் கூட சேர்ந்து உங்க ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ஷெல்டர்ல விட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க பர்சனலா அந்த டாக்ஸை போய் பாருங்க, உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ஸ் அங்க பண்ணுங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸும் அங்க சேஃபா இருக்கும், மக்களும் இங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரீட் டாக்ஸோட கவுண்ட்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6.5 crores இருக்கு. சோ இன்னும் ஒரு வருஷம் விட்டீங்கன்னா இந்த கவுண்ட் எவ்வளவு அதிகமாகணும்னு ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. அண்ட் ரேபிஸ்னால உயிர் இழக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே தான் போகும். சோ பெட்டர் நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையுமே நியர்பைல இருக்கிற ஷெல்டர்ஸ்ல வச்சு அதை பாதுகாப்பா பராமரிக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெய்லி நம்ம எவ்வளவோ நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், சின்ன குழந்தைகளை அட்டாக் பண்றது, பெரியவங்களை டாக்ஸ் அட்டாக் பண்றதுன்னு நம்ம நியூஸ் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த எஃபர்ட்டை எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா நம்ம இந்தியாவை ரேபிஸ் இல்லாத கண்ட்ரியா மாற்ற நம்மளால முடியும். நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஈஜிப்ட்ல எப்படி வந்து ரேபிஸை வந்து 2030 கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு. மேபி உங்களுக்கு டைம் இருக்கப்ப அந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த டெக்னிக்கை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஸ்ட்ரீட் டாக்ஸை இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்ட்ரீட்லேயே விட்டுலாமா, ஆர் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஷெல்டர் வச்சு அங்க பாதுகாப்பா வைக்கலாமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். பை பாய்.